புளிப்பொங்கல் தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோன்னு கிட்டத்தட்ட போர் அடிக்கிற அளவுக்கு போட்டாச்சு. ஆனால் கூட இன்றைக்கி நான் பண்ணினதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். எப்படின்னா நான் தயிர் சாதத்துக்கும் இதுக்கும் தனித்தனியாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 300 கிராம் பச்சரிசி குருணையை எடுத்து குக்கரில் வந்து டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சட்டியில் வந்து 100 ml நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வெந்தயம், வேக வச்ச சுண்டக்கடலை, கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் நிறைய, கல்லுப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு நல்லா புளியை லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி புளிக்குழம்பு பண்ணுவோம்ல, அதில் கடலையும் இந்த கொண்டக்கடலையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதே புளிக்குழம்பு மெத்தட் தான். நல்லா கொதிக்க வச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் வத்திருச்சுன்னா புளிக்காய்ச்சல் கணக்கில் ஆயிரும். எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா குக்கரில் இதே போல் தாளித்து அப்படியே அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி டபுள் மடங்கு 1:2 தண்ணி ஊற்றி ஒரு 8 விசில் வர வரைக்கும் வச்சு நல்லா கிண்டிடணும். அதுக்கு கம்மியாக எண்ணெய் போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை விட டபுள் மடங்கு, அது ட்ரிபிள் மடங்கு கூட ஆகிருக்கும். இப்போ சைட் பை சைடு சாதம் வேகிறப்ப இந்த சட்டியில் வந்து வத்தல், வடகம், அப்பளம் எல்லாமே பொரிச்சிட்டேன். கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் மோர் மிளகாய் வத்தல், இது குழம்பு வத்தல் எல்லாமே பொரிச்சு. இன்றைக்கி அப்பளம் வந்து சூப்பராக இருந்தது. கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து நல்லா பொரிஞ்சுது. போட்டதில் குட்டி குட்டியாக தான் இருந்தது. அவ்வளோ அழகாக பொரிஞ்சுது. பட் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இல்லை. ஒரு மாதிரி சப்புன்னு இருந்தது. நம்ம வீட்டில் போட்ட வடகம், வெளியே நம்ம வீட்டில் சொல்லி வாங்கின வடகம்லாம் கொஞ்சம் உப்பு காரமாக இருக்கும். இது கொஞ்சம் சுமாராக இருந்தது. அப்புறம் அந்த சாதம் நல்லா வேகிற வரைக்கும், நல்லா ஆறி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் சாதத்தை எடுத்து நல்லா மசிச்சு நல்லா குழஞ்சிருச்சு. ஆனால் கூட மசிகிறப்ப நல்லாவே மசிய மாட்டேன்ருச்சு. நல்லா மையா மசையில் இப்போ குக்கர்லேயே வெந்துருச்சுன்னா நல்லா வெந்துடும். நம்ம அந்த புளி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுனாலையா என்னன்னு தெரியல, மசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏண்டா இந்த ராங் ரூட்டை இது பண்ணோம், நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், நம்ம ஒழுங்காகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எரிச்சலோடையே பண்ணேன். ரொம்ப வேர்த்துருச்சு. வாக்கிங் வேறு போயிட்டு வந்து நல்லா பசி வேறு வந்து பண்ணுறதுக்கு திடீர்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப சோம்பல் ஆகிடுது. எப்படா முடிக்க போகிறோங்கிறப்பல ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மெத்தடில் பண்ணால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதெல்லாம் 10 நிமிஷம் வேலை தான். இது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வேற இழுத்து எல்லா வடகமும் பொரித்து எடுத்துட்டு இந்த சாதம் வந்து நல்லா மசிச்சு விட்டேன். மிளகா வத்தல் வந்து ஒரு 10 வத்தல் போட்டிருந்தேன். ஏன்னா பயமாக இருந்தது ரொம்ப காரமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு மிளகா வத்தலில் ஃபுல்லாக பொறுக்கி எடுத்து ஒரு கடலை சட்னி அரைச்சிடுவோம். அந்த புளி வேறு சக்கை வேறு இருந்து வச்சு கடலை சட்னி அரைச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சட்னி அரைக்க கூட எனக்கு பொறுமையே இல்லை. எப்படா முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வரப்போகிறோம். ரொம்ப வேர்த்துருச்சு. நீ என்னன்னு தெரில. வந்து வடகம் அப்பெல்லாம் பொரிச்சு இந்த சாதத்தை வச்சு அதில் அந்த தயிர் சாதத்துக்கு வந்து லேசாக அடியில் லேசாக பிடிச்சாப்புல இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதில் பால், தயிர், உப்பு எல்லாமே போட்டு தாளிக்க கூட இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து புளிப்பொங்கல், சுண்டக்கடலை, சிப்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம், அப்புறம் மோர் மிளகா, கருவடம், தயிர் சாதம் போட்டு வந்து இதோட முடிச்சாச்சு. ஆனால் டைரெக்டாக குக்கரில் வச்சு ஒரு புளிப்பொங்கல் சாப்பிட்ட திருப்தி இல்லை. எண்ணெயும் ஜாஸ்தியாகிடுது, வேலையும் ஜாஸ்தியாகிடுது. அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல்